லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்க, நீங்க மனம் திரும்பாமல் போவீர்களே ஆனால் அது உங்களுக்கு ஐயோ. ஆனா நீங்க மனம் திரும்பி பாருங்க, உங்களுக்கு சந்தோஷம். அடுத்தது, உங்களை உருவாக்குனார்ல ஒரு தேவன், அவருக்கு சந்தோஷம். அடுத்தது, அந்த பரலோகத்துல தேவதூதர்கள் மத்தியில சந்தோஷம். நீங்க மனம் திரும்பாம பாவியா ஜீவிக்கும் போது உங்களை உருவாக்குன தேவனுக்கு தூக்கம். நீங்க மனம் திரும்பி இவ்வளவு நாளும் வாழ்ந்ததான பாவ வாழ்க்கையை நீ செய்யவே மாட்டேன்னு சொல்லி தீர்மானம் எடுப்பீங்க தெரியுமா? எவ்வளவு பெரிய மகிமையான ஒரு வாழ்க்கை பாருங்க. உங்களுக்கும் சந்தோஷம். இந்த உலகத்துல நீங்க குழந்தையா பிறக்கும் போது தேவனுக்கு உங்களை குறித்த ஒரு தீர்மானம் இருக்கும். இவன் அதை நிறைவேற்றுவான். ஒவ்வொருத்தங்களை குறித்தும் தேவனுடைய சித்தம் உண்டு. ஆனா போக 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 சுயம் கிரியை செய்து, உலகம் கிரியை செய்து, மாம்சம் கிரியை செய்து என்ன ஆகுது? தேவ சித்தம் கடைசி வரைக்கும் நிறைவேற முடியாம சவப்பெட்டியில வச்சு அடக்கம் பண்ணிடுறாங்க. 800 கோடிக்கும் அதிகமான ஜனங்கள் இருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தங்களும் உருவாகும் போது ஒவ்வொருத்தங்களை குறித்து தேவனுடைய சித்தம் உண்டு. ஆனா அந்த மனுஷன் மனம் திரும்பாம இருக்கிற வரைக்கும் தேவன் அந்த மனுஷனை குறித்து துக்கப்படுறார். அப்ப இங்க எத்தனை பேர் மனம் திரும்பாம இருக்கிறீங்க? எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்ட பின்மாற்றத்தோடு இருக்கிறீங்க? எத்தனை பேர் இன்னும் ரகசியமான ஒரு பாவ வாழ்க்கையில் வாழ்றீங்க? உங்க நிமித்தம் தேவன் சந்தோஷப்படுவாரானா? இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. அப்ப நீங்க தேவனுக்கு மட்டும் துக்கத்தை கொடுத்துட்டு என்னை ஆசீர்வதியும்னு கேட்கறது கொஞ்சமாவது ஒரு மனசாட்சி உள்ள காரியமா நீங்களே உங்களை கேளுங்க. நீங்க மிருகம் கிடையாது, மிருகத்துக்கு தான் உணர்வு தன்மை கிடையாது, இறுதி உள்ளவங்க தானே. அப்போ உங்களே கேளுங்க. உங்களை போஷித்து பராமரித்து உங்களை பாதுகாக்கிற தேவனுக்கு திருப்பி அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நல்ல பாத்திரங்களா இருக்கிறீங்களான்னு பாருங்க. மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதர்களுக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். சொல்றது யாரு? இயேசு கிறிஸ்து. பரலோகத்தை பற்றி எல்லாமே தெரிஞ்சவர். அப்போ தேவன் சந்தோஷப்படுவார், தேவதூதர் சந்தோஷப்படுவார். மனம் திரும்புங்க.